என்னையும் எங்கள் அப்பாவையும் தான் டவுசரோட எங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணாங்க ப்ரோ. அப்பா அம்மா அவங்க இவளோட சித்தி ஒருத்தாங்க இத்தனை பேர் எங்களுக்காக வந்து ஓட்டப்படாதத்துல வந்து எங்களுக்கு ஜாமீன் எடுத்து கொடுத்தாங்க. அப்படி நின்ன ஃபேமிலி இவங்க ஃபேமிலி. எனக்கு எங்க அப்பா கூட நான் ஒரு மாசம் வந்து ஒரு மாசம் தரகோல ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போட்டோம் ப்ரோ. என்ன பேர் இருந்துச்சு? சேம் தான், அதே ஸ்நாச்சிங் தான். நமக்காக எல்லாத்தையும் உழைச்சி நம்ம அண்ணன் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கும்போது சந்தோஷமா அங்கே பால் கைப்பு எப்படி எடுக்க முடியுது? அந்த ஒரு தாய் கூட பிரிகியாவோ நானோ கிடையாது. எங்க அப்பா தான் பெரிய கேம் பிளேனர். இப்போ என்ன ஆயிருக்காருன்னா தாளந்தனார் போலீஸ் அவங்க அந்த வீட்டுக்குள்ள எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எங்க அம்மா போறாங்க வீட்டுக்குள்ள. ஆனா அன்னைக்கு என் தங்கச்சி வீட்டுக்குள்ள விடலை. சப்போஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை கிடைச்சாலும் வாய்ப்புகள் இருக்கு. ஆமா என் பொண்ணு வீட்டுக்குள்ள விடலைன்னு சொன்னா இந்த கேஸ் எல்லாமே வாபஸ் வாங்கி எல்லாம் முடிஞ்சு ஒரு 3ஆம் மாசம் என் புருஷன் அடிச்சிட்டானே எங்க அம்மா வீடியோ போட்டாங்கன்னா யார் வந்து நிப்பா? இப்போ நீங்க ஏதாவது சொல்றீங்க, என்னோட ப்ரூஃப் இருக்கா இந்த மாதிரி தான் நடக்குது? இதுதான் இருக்கு, எங்க காட்டணுமோ நான் காட்டுறேன். எல்லாமே என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. நீ இப்போ வரது வரட்டும், வீஸ் வரது வரட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. திரும்ப இப்படி பண்ணும்போது தான் பேரன் திரும்ப நாடகம் மாறாரா மாதிரி. பட் இது கோவத்துல போட்டு யாருக்கு என்ன யூஸ்? இப்போ உங்க பேர் கெட்டு போறது யாருக்கு? பேர் கெட்டு 6 மாசம் அதானே ப்ரோ நாங்க கெஞ்சினோம். அதான் நீங்க பண்றீங்க.